வணக்கம். இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க. இந்த ஹாபீஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற ரேர் காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், கரன்சிஸ் அதை பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது புதுசாக கலெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த பதிவு உபயோகமாக இருக்கும். அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த காயின்ஸோ ஸ்டாம்ப்ஸோ அல்லது கரன்சியோ நம்ம ஒரு பிளான் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா பின்னாடி இது உங்களுடைய சந்ததிக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதில் நீங்களே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 வருஷம் கழித்து ஓரளவுக்கு நல்ல விலைக்கு விற்கலாம். ஆனால் நம்ம கலெக்ஷன் நான் ஓரளவுக்கு வித்தியாசமாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கலெக்ஷனுக்கு வேல்யூ அதிகமாகும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே கலெக்ஷன் அப்படின்னாவே நம்ம என்ன நினைப்போம், பழைய காயின்ஸு இல்லை பழைய கரன்சி இருந்தால் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பிளான் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக சேர்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஓரளவுக்கு இப்போ நம்ம வாங்குகிற விலையை விட நல்ல விலைக்கு விற்கலாம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு காயின் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இது அமெரிக்க நாட்டுடைய காயின் இது. நீங்கள் பார்க்கலாம். இதில் அங்கே இருக்கிற ஊரும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஆப்ரஹாம் லிங்கன் எல்லாருக்குமே தெரியும். இந்த நாணயம் வெளிவந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1979. அதிலே போட்டிருக்கு பாருங்கள். அதே மாதிரி அவங்களுடைய காயினில் பார்த்தீங்கன்னா, இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுமாதிரி லிபர்ட்டின்ற வார்த்தையும் இருக்கும். இப்போ நம்ம சத்தியமேவ ஜெயதேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அவங்க காயின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன் காட் வி ட்ரஸ்ட் லிபர்ட்டின்னு இருக்கும். இதை இன்னொரு சைடில் காமிக்கிறோம் பாருங்கள். இதோட இன்னொரு பகுதியில் பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு எழுதியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி 1 சென்ட்னு சொல்லிட்டு அது காயினோட வேல்யூ. ஒரு கட்டடம் தெரியுது பார்த்தீங்களா, அது ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய நினைவிடம். இது அங்கே தான் அவரை புதைச்சிருக்காங்க. இது அமெரிக்காவில் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் அண்ணா சமாதி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அங்கேயும் அவருக்கு சமாதி இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இன்னொரு தலைவர் இருக்கார் பாருங்கள். இவர் ஜான் எஃப் கென்னடி. இப்போ எல்லாருக்குமே தெரியும். 1963ஆம் ஆண்டு இவரை சுட்டு கொன்னாங்க. ஆனால் காரணம் என்னன்னு தெரியல. அங்கே இருக்க அரசியல் காரணங்கள். இவர் தான் அந்த ஒரு ஃபேமஸ் வாக்கியம் சொல்லுவாங்க தெரியுமா, நாடு நமக்காக என்ன செஞ்சது அப்படின்னு யோசிக்கிறத விட நம்ம நாட்டுக்கு என்ன செய்தோன்றது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்குது இல்லையா. நம்ம எம்ஜிஆர் பாட்டில் கூட வரும். இதை சொன்னது இவர் தான், ஜான் எஃப் கென்னடி. இதுலேயும் பாருங்கள், 1989 வருஷம் வந்த காயின் இது. இன் காட் வி ட்ரஸ்ட்னு எழுதியிருக்கு பாருங்கள். அது மாதிரி லிபர்ட்டின்னு சொல்லி இருக்குது. இதில் இன்னொரு பகுதி பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு எழுதியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி $50 சொல்லி அந்த காயினுடைய வேல்யூ இருக்குது. அது நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கழுகு இருக்குது. அது அவங்க கழுகு சின்னம். அதே மாதிரி இதோட கழுகுடைய வலது பக்கத்தில் அது பார்த்திங்கன்னா ஆலிவ் பிரான்ச் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இடது பக்கம் பார்த்திங்கன்னா அதோடய இடது கையில் 13 அம்புகள். அது அவங்களுடைய சிம்பிள். இது 13 அம்பு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்களே பார்க்கலாம். நீங்கள் காயின் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி சுற்றி பார்த்திங்கன்னா 50 நட்சத்திரங்கள். அதுக்கு நடுவில் அவங்களுடைய அந்த பதிவு இருக்குது. இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கு நாணயமாக நீங்கள் வாங்குறத விட, இப்போ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா கொலை செய்யப்பட்டவர்கள். அது அசசினேட்டட் லீடர்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ 2 காயினையும் சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2 காயினும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த காயின் இருக்குது. இன்னொரு காயின் ஜான் எஃப் கென்னடி இருக்கார் பாருங்கள். ஆக்சுவலாக அமெரிக்கா வரலாறு பார்த்திங்க அப்படின்னா 4 ஜனாதிபதிகள் இந்த மாதிரி அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதாவது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் ஆப்ரஹாம் லிங்கன், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் ஏ கேர்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு. அவருக்கான டீட்டெயில் நம்மக்கிட்ட இல்லை. அந்த காயின் கிடச்சா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி வில்லியம் மெக்கன்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரையும் சுட்டு கொண்டு இருக்காங்க. அப்புறம் ஜான் எஃப் கென்னடி. இப்போ இதில் இந்த 2 பேர் காயின் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. அது உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எல்லா காயின் கலெக்ஷன் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி அசசினேட்டட் லீடர்ஸ் அந்த மாதிரி காயின்ஸ் கூட நீங்கள் கலெக்ஷன் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி அகால மரணம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா திருமதி இந்திரா காந்தி, திரு ராஜீவ் காந்தி அவங்களோட நாணயங்கள். அதே மாதிரி அமெரிக்காவில் நான் சொன்னபடி. அதே மாதிரி இலங்கைன்னு பார்த்திங்கன்னா பிரேமதாசா அவர் அகால மரணம் அடைஞ்சார், அந்த காயின். ஸோ இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக. அதே மாதிரி எகிப்து பார்த்திங்கன்னா சதாத்துன்னு ஒருத்தர் இருந்தார், அவரையும் சுட்டு கொண்டாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் காயின்ஸோ அல்ல கரன்சியோ நீங்கள் சேர்த்து வச்சா கூட பின்னாடி உங்களுக்கு நல்ல விலைக்கு நீங்கள் விற்கலாம். மேலும் இந்த மாதிரி தகவல்கள் தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.